வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு மார்வல் ஜாம்பிஸ் எபிசோட் ஃபினாலேல இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஹீரோ டீம் மனது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. பட் இருந்தாலும் வாண்டா கிட்ட நம்ம பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் ஹீரோ டீம் இந்த பூமியை காப்பாத்துறாங்களா இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். எத்தனை பேர் இந்த எபிசோட் பாத்தீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ எபிசோட் 4 பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் சீனே நோவா கப்ஸ் நம்ம சூப்பர் ஹீரோ டீமோட ஸ்பேஸ் இப்ப அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பூமியில இருந்து யாருமே அந்த ஜாம்பி வைரஸை வேற எந்த பிளானட்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ற கூடாதுன்னு நோவா கப்ஸ் நம்ம பூமியை குவாரண்டைன் பண்ணிருப்பாங்க. அதை மீறி யாராச்சும் பூமியை விட்டு வெளியே வந்தா நாங்க டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் வார்னிங் கொடுத்திருப்பாங்க. இப்போ அதனாலதான் நம்ம சூப்பர் ஹீரோ டீமோட ஸ்பேஸ்ஷிப்பை நோவா கப்ஸ் வளைச்சு சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வால்கேரி முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க தான் ட்ரை பண்ணிருப்பா. ஆனா நோவா கப்ஸ் நம்ம டீமோட ஸ்பேஸ்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஆனா கமலா கான் கடைசி நிமிஷத்துல நம்ம சூப்பர் ஹீரோஸை சுத்தி ஒரு ஷீல்டு உருவாக்கியிருப்பா. அது எப்படியும் நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட அட்ராக்ட் ஆகி எப்படியோ அட்மாஸ்பியர் ரீச் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம கமலா கானால ஹோல்டு பண்ண முடியல. அந்த ஷீல்டு உடஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ கீழே விழுந்துட்டு இருக்கும் போது கூட நம்ம பிளேட் மாஸ்க் காமிச்சிட்டு பாருங்க. பிகாஸ் அவன் பிளேடுக்கு காஞ்சு முன்னாடியே சொல்லிட்டாரு நம்மள யாரும் காப்பாத்த போறாங்கன்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம காமதாஜில இருக்கவங்க தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி காப்பாத்தி இருப்பாங்க. தென் கமலா கான் கண்ண முழிக்க அங்க நம்ம பீட்டர் பார்க்கரை பார்த்ததும் அவ பயங்கரமா எக்ஸைட் ஆயிருப்பா. ஏன்னா அவ சூப்பர் ஹீரோஸோட தீவிரமான ஃபேன். அதுல ஸ்பைடர்மேன் பிடிக்காம யாரா இருப்பாங்களா? நம்ம கமலா கான் ஸ்பைடர்மேனோட ஃபேன் தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. பிகாஸ் இங்க ஜாம்பி அப்பாகலிப்ஸ்னால என் கேமே நடந்திருக்காது. சோ அதுல கேப்டன் மார்வல் தானோஸோட ஷிப் அசால்ட்டா போட்டு தள்ளிருப்பாங்களே, அது எல்லாத்தையும் பார்த்து தான் கமலா கான் கேப்டன் மார்வலோட ஃபேனாவே மாறி இருப்பா. பட் அந்த சீன்ல இந்த இடத்துல நடக்காதனால கமலா கான் இங்க கேப்டன் மார்வலோட ஃபேன் கிடையாது போலங்க. பிகாஸ் அவளோட ரூம்ல எந்த இடத்துலயுமே கேப்டன் மார்வலோட போஸ்டரே இருந்திருக்காது. ஆல்சோ அவங்க இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸை ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா நம்ம ருத்ராவை பார்த்து நீங்க இப்ப பெல் அடிக்கிறது இல்லையான்னு மென்ஷன் பண்ணிருப்பா. பிகாஸ் ருத்ரா இதுக்கு முன்னாடி காமதாஜோட ஒரு கார்டியனா தான் இருப்பாரு. பட் இப்போ ஒரு சாஸ்டர் சுப்ரீமா மாறினதை கமலா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. இதுலயே தெரிஞ்சுக்கோ கமலா கான் எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறான்னு. தென் அங்க வந்து ருத்ரா நம்ம டீம் கிட்ட அந்த இன்ஃபினிட்டி பிளாஸ்டோட எனர்ஜி எதுக்கு வாண்டாக்கு தேவைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த இன்ஃபினிட்டி பிளாஸ்டோட ரேடியேஷன் இந்த உலகத்தையே காலி பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்னு. பிகாஸ் அந்த நோவா கப்ஸ் ஃபைட் சீன்ல அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பூமியை சுத்தி ஒரு ரேடியேஷன் வேவ் இருக்கும். அது ஆக்சுவலா இந்த இன்ஃபினிட்டி பிளாஸ்ட்ல இருந்து வந்த அந்த ரேடியேஷன் வேவ் தான். சோ இதுக்கு மேலே அந்த ரேடியேஷன் இன்க்ரீஸ் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக நம்ம ப்ரூஸ் பேனரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ப்ரூஸ் பேனரை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு ப்ரூஸ் பேனரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஹல்க் தேவைப்படுறாரு. பிகாஸ் ஹல்கால மட்டும் தான் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் வெளிப்படுத்துற அந்த காமா ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா ஹல்க் அதுக்காகவே படைக்கப்பட்டவர். இதை நான் சொல்லங்க, ஹல்கே என் கேம்ல சொல்லியிருப்பாரு. சோ ப்ரூஸ் பேனரை ஒரு போர்ட்டல் மூலமா டைரக்டா அந்த பிளாஸ்ட் ஆகிற இடத்துக்கு அனுப்பி ஹல்க் யூஸ் பண்ணி மொத்த ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ண வச்சிருப்பாங்க. அதை நம்ம அப்சர்வ் பண்ண ஹல்க் இன்ஃபினிட்டி ஹல்காவே மாறி அந்த ரேடியேஷனோட ஆங்கர் பாயிண்டாவே மாறி இருப்பாரு. அப்போ அந்த ஃப்ரேமை பார்க்கணுமே. அப்படியே நம்ம எம்சியூ ஹல்க நம்ம பார்த்தோம்னா, ஹல்க்னு சொல்றதுக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. அவனால ஒரு ஜீப்பை நிறுத்த முடியாது. ஷீ ஹல்க் கொடுத்த அந்த தண்டர் கிளப்பையே ஹேண்டில் பண்ண முடியாது. சேம் அதே 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி ஸ்னாப் போட்டதுக்கே அவன் மல்லாக்கா படுத்திருப்பான். இது எல்லாத்துக்கும் நம்ம ஹல்க திட்டக்கூடாது, அந்த மார்வலை தான் உதைக்கணும். சரி, ரேஜ் பைட் குள்ள விளவனாங்க, நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்போ வாண்டா வேற நம்ம ஹல்க் கிட்ட இருந்து இன்ஃபினிட்டி பவரை எடுக்கிற அளவுக்கு அவளோட ஆர்மியை ஸ்ட்ராங் பண்ணிட்டா. அந்த இன்ஃபினிட்டி பவரை மட்டும் அவ எடுத்துட்டானா இந்த உலகத்தையே அவளோட கண்ட்ரோல்ல எடுத்துருவா. சோ இப்போ அவளை தடுக்கிறதுக்கு எங்களால மட்டும் தனியா முடியாது. அதனால நீங்களும் எங்களோட வார்ல கலந்துக்கிறீங்களான்னு முடிவெடுக்க சொல்ல, அந்த இடத்துல கமலா கான் என்ன நம்பி இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினைச்ச எல்லாருமே காரணமே இல்லாம இறந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுப்பா. பிகாஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே கமலா கான் தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல இந்த பூமியை காப்பாத்திட முடியும்ங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு இருப்பா. ஆனா இப்ப அவளே நம்பிக்கையே இல்லாம ஓரமா உட்காந்து இருக்க நம்ம ஷாங்ஷி அந்த இடத்துல வந்து நீ தான் இங்க இருந்த எல்லாருக்குமே உலகத்தை காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கையை கொடுத்த. நான் இன்னமும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன். சோ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த உலகத்தை காப்பாத்தலான்னு நம்ம ஷாங்ஷி கமலாக்கு நம்பிக்கையை கொடுத்துருப்பாருங்க. இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் தான் ஒரு நல்ல ரைட்டிங்கான எக்ஸாம்பிள். தென் இப்ப ஷாங்ஷி கொடுத்த அந்த நம்பிக்கையை வச்சு கமலா கான் சண்டைக்கு போலான்னு சொல்ல, அங்க நம்ம சூப்பர் ஹீரோ டீம் வாருக்கு ரெடியா வராங்க. கட் பண்ணா வாண்டா சொன்ன மாதிரியே நம்ம இன்ஃபினிட்டி ஹல்க் ரீச் பண்ணிருப்பா. ஓப்பனிங் நார்மல் ஹியூமன் ஜாம்பி ஹாரைட் அனுப்பி கூடவே அபாமினேஷன் அனுப்பியிருப்பா. ரைட், அபாமினேஷன் வெர்சஸ் ஹல்கோட ஃபைட்ட அகைன் பாப்போம்னு பார்த்தா ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே முடிஞ்சிருக்கோங்க. பிகாஸ் நம்ம ஹல்க் அபாமினேஷனுக்கு ஒரே ஒரு பஞ்ச் தான், அபாமினேஷன் அங்க காணோம். பிகாஸ் இப்ப நம்ம ஹல்க் இன்ஃபினிட்டி ஹல்கா மாறினதுல பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு. அதனால அங்க வந்து ஜாம்பி ஹாரைடை டச் கூட பண்ணிருக்க மாட்டாரு, சும்மா கை தான் நீட்டி இருப்பாரு. ஆனா அதுக்கே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பறந்துரும். அதனால வாண்டா ராஃப்டை எடுத்துட்டு வந்து டாலகன்ஸை இறக்கி இருப்பா. டாலகன்ஸ் ஹியூமன்ஸோட கொஞ்சம் பவர்ஃபுல். அதனால நம்ம ஹல்க் கொஞ்சம் அவங்க டேமேஜ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஹல்க் அவங்களையும் காலி பண்ண இப்ப அந்த பிம்பாட்டிகளால பெருசான ஜாம்பிஸை இறக்கி நம்ம ஹல்க குனியை வச்சு குத்த ஹல்க் அந்த இடத்துல ஜாம்பிஸை பிச்சு போட்டிருப்பாரு. இப்பயும் வாண்டா நம்ம ஹல்க்கு டைமே கொடுக்காம ஆஸ்கார்டியன் சோல்ஜர்ஸை இறக்கி ஹல்க போட்டு புரட்டி எடுத்திருப்பா. பட் தலைவன் அடிக்கிறத மட்டும் நிறுத்தாம அங்க வந்து ஆஸ்கார்டியன்ஸ் எல்லாரையும் தூக்கி போட்டு சொல்லட்ட ஒரு கட்டத்துல நம்ம ஹல்கே 4-5 பேரா தெரிவாருங்க. ஏன்னா நம்ம ஹல்க் ஃபைட்டோட பீக்குக்கே போயிட்டாரு. தென் இந்த இடத்துல வாண்டா ஆஸ்கார்ட்ல இருந்து வந்த அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி இருக்கிற மொத்த ஃபயர் ஆர்மையும் வச்சு நம்ம ஹல்க டேமேஜ் பண்ணிருப்பா. அந்த இடத்துல ஹல்க் என்னதான் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வர முடியாம உட்காந்துடுறாரு. நம்ம ஹல்க் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வாண்டா ஹல்க் கிட்டே வந்து பவர்ஸை மட்டும்
என்கிட்ட கொடுத்துரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹல்க் கிட்ட கையை நீட்டி பவர்ஸ் எடுக்க வந்திருப்பா. கரெக்டா அந்த இடத்துல வாண்டாக்கு ஒரு அடி, கொஞ்சம் தூரம் போய் தான் விழுந்திருப்பாளே. நம்ம சூப்பர் ஹீரோ டீம் அவெஞ்சர்ஸ் டீமோட என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஆனா வெறும் 10 பேர் சேர்ந்த டீம் இப்ப எப்படி வாண்டாவை தடுக்க போறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஹல்க் ஹீல் ஆகிற வரைக்கும் வாண்டா டச் பண்ணாம இவங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் என்ன, அங்க ஒரு பயங்கரமான வார் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கமலா கான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அந்த பிரேஸ்லெட் பவரை ஷீல்டு டைப்பா தான் யூஸ் பண்ணிருப்பா. ஆனா இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியா மாத்தி அங்க இருந்து எல்லா ஜாம்பிஸையும் தலையை வெட்டி காலி பண்ணிருப்பா. இன்னொரு சைடு நம்ம பிளேட் அவரோட ஸ்டைல்ல பயங்கரமா சம்பவம் பண்ணிருப்பாரு. அதுவும் முக்கியமா ஒரு வச்சிக்கிற ஸ்வாட்ல கான்ஷோட ரிஃப்ளெக்ஷன் வரும் பாருங்க, அதெல்லாம் தரமான ஃப்ரேம். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் எல்லா ஜாம்பிஸோட தலையும் பிச்சு எடுப்பார் பாருங்க, அந்த ஃப்ரேமிங்கும் பயங்கரமா இருக்குங்க. ஆல்சோ இந்த கேரக்டர் பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். இவர் தான் லண்டன் மாஸ்டர். இவர் அவரோட மேஜிக்கல் வேர்ட்ஸை வச்சு அங்க இருந்த ஜாம்பிஸோட தலையெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா நம்ம சூப்பர் ஹீரோ டீம்ல எல்லாருமே மாஸ்க் காமிச்சு நிக்கிறாங்கன்னு நினைச்சா கரெக்டா அந்த இடத்துல ஹாக்காயோட வாயில இருந்து ஹாங்க் பினும் ஜானட்டும் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தடுக்கிறதுக்காக ஷாங்ஷியோ லண்டன் மாஸ்டர் எவ்வளவு ட்ரை பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப குட்டியா இருக்கறனால அக்யூரேட்டா அடிச்சிருக்கவே முடியாது. தென் இவங்க எல்லாரையும் தாண்டி ஹாங்க் பின் பெருசா மாதிரி நம்ம ஹல்க் அடிக்க போக கரெக்டா அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து ஹாங்க் பினை தனியா கூட்டிட்டு போய் ஹாங்க் பினோட கையை வச்சு அவரோட மூஞ்சி அடிச்சு உடைச்சிட்டு இருப்பான். தென் கமலா கான் பார்க்காத நேரமா பார்த்து ஜானட் டக்குன்னு பெருசாகி அடிக்க வர அந்த இடத்துல வால்கேரி எப்படி கமலா கானை காப்பாத்தி இருப்பா. ஆனா ஜானட் வால்கேரி தரையோட வச்சு நெஸ்கிடுறா. என்னடா வால்கேரிக்கு மாசான சீனை கொடுக்காம முஸ்டிங்களே நினைச்சா, அப்ப நம்ம வால்கேரி ஜானட்டோட கையை தொலைச்சிக்கிட்டே வந்து தலையை பிச்சு போட்டு என்ட்ரி கொடுத்திருப்பா. இந்த சைடு நம்ம ஹாங்க் பினை பார்த்தா ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து தன்னோட மூஞ்சை காப்பாத்திக்க டக்குன்னு ஸ்ட்ரிங்க் ஆயிருப்பாரு. அப்ப நம்ம ஸ்காட்லாந்து ஹாங்க் பினை பிளேடு கிட்ட தள்ள பிளேடு ஹாங்க் பினை அக்யூரேட்டா வெட்டி இருப்பாரு. தென் வாண்டா கமலாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக எதுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, ஒழுங்கா வந்து என்னோட ஜாயின் ஆயிடு, நான் இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாத்தையும் பண்ணிருக்கேன்னு என்னென்னமோ சொல்லி கமலாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருப்பா. பட் கமலா வாண்டா தன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம எப்படியும் தடுத்துடுறா. அதுக்கு வாண்டா இவங்களை பேசிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒன்லி எமோஷனலா தான் அடிக்கணும்னு நம்ம ரெட் கார்டியன், ஹெலினா, மெலினா 3 பெரிய ஜாம்பிஸை இறக்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸை அடிக்க முடியாத நிலைமைக்கு அவ தள்ளப்பட்டிருப்பா. அண்ட் ஜிம்மி ஹூ டெட் டீலரும் ஜாம்பியா வந்திருப்பாங்க. இதுல நம்ம ஜிம்மி ஹூவை கை காலெல்லாம் பிச்சு போட்டு ப்ரூட்டலா வேற கொண்டு இருப்பாங்களே, அதனால அவர் ஜாம்பி ஃபார்மா வரும்போதும் தன்னோட பாடி பார்ட்ஸ் தனித்தனியா அனுப்பி ஷாங்ஷி கிட்ட சண்டை போட்டு இருப்பாருங்க. அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் ஆண்ட்மேனை எதிர்க்க ஹோப்பையும் இறக்கி இருப்பா. பட் இவங்க எல்லாரையும் நம்ம சூப்பர் ஹீரோ நினைச்சா காலி பண்ணிருக்க முடியும், ஆனா அவங்களால கொல்ல முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்க ஜாம்பி தாரை இறக்கி இருப்பா. தலைவர் என்ட்ரி ஆகும்போதே லண்டன் மாஸ்டர் சாராவே போட்டு தள்ளுறதே இறங்கியிருப்பாரு. தென் தார் ஸ்ட்ராம் பிரேக்கரை சமன் பண்ணி ஹல்கோட ரீமேட்ச் போட போயிருப்பாரு. அது எப்படி எபிசோட் 3ல நம்ம தார் விட்ட ஸ்ட்ராம் பிரேக்கரை ஸ்பைடர்மேன் எடுத்து தானோஸ் நோக்கி ரிட்டர்ன் விட அதை பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம தானோஸ் டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. அப்புறம் எப்படி இங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராம் பிரேக்கரை நோட் பண்ணாலே தெரியும், அதை சுத்தி ரெட் கலர்ல க்ளோ ஆயிட்டு இருக்கும். ஆப்வியஸா நம்ம வாண்டா தான் ரியாலிட்டி மேனிபுலேஷன் வச்சு கொண்டு வந்திருக்காளே. அண்ட் அங்க இருந்து எல்லாருமே தாரால ஹல்க் டிஃபீட் பண்ண முடியும்னு நினைச்சு தாரை தடுக்க வந்திருப்பாங்க. அப்படி நம்ம பிளேட் தான் முதல்ல நம்ம தார் அடிக்க வந்திருப்பாரு. அப்போ தார் மொத்த லைட்னிங் எனர்ஜியும் பிளேட் மேல இறக்க பிளேட் அந்த இடத்துல பஸ்பம் ஆயிடுவாரு. என்ன ரங்கா நியாயமா இது, எப்படா கான்ஷு பிளேடு கிட்ட சொல்லாம இருந்திருப்பான். தென் வால்கேரியும் அதே மாதிரி தார் அடிக்க வர அங்க ஒக்கோயி வால்கேரியை தடுத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அண்ட் நம்ம ஹல்க் இப்பதான் கொஞ்சம் ஹீல் ஆயிருப்பாரு. பட் நம்ம தார் எடுத்துட்டு வந்த ஸ்ட்ராம் பிரேக்கரை வச்சு ஹல்க பொளக்க நம்ம ஹல்க் அந்த ஸ்ட்ராம் பிரேக்கரை ஒரே கையில நெசுக்கி உடைச்சிருப்பாரு. லைக் தார் ராக்னார்க்ல ஹெல்லா மியால்னியரை உடைச்சிருப்பால அதே மாதிரியே. பட் இருந்தாலும் சண்டை மட்டும் அங்க முடியல. தார் அவர்கிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜியும் ஹல்க் மேல காட்ட அந்த இடத்துல நம்ம ஹல்க் லைட்டா திணறி இருப்பாரு. பட் எப்படியோ அதுல இருந்து வெளிவந்து தாரை பறக்க விட்டு அடிச்சு அங்க இருந்து வந்து தாரோட மூஞ்சி மிதிக்க தாரோட மூஞ்சி சட்னி ஆயிருக்குங்க. அதுல வந்து ரேடியேஷன்ல பக்கத்துல இந்த ஜாம்பிஸ் எல்லாமே பறந்து போயிருக்கும். ஒரு வழியா தாரை எப்படியே கொண்டாச்சுடான்னு கமலா கான் சந்தோஷப்பட கரெக்டா வாண்டா ஹல்க் கிட்ட வந்து டச் பண்ணிடுறா. அவ்வளவுதான், இருந்த ஒரு வாய்ப்பே நம்ம விட்டுட்டோன்னு ஷாங்ஷி அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக ஜிம்மி ஹூ ஷாங்ஷியை ஷோல்டர்ல கடிச்சிருவாரு. அண்ட் வாண்டாவை தடுக்க போன ரித்ராவையும் கொண்டுறாங்க. சோ கமலா வாண்டாவை தனியா போய் ஃபேஸ் பண்ண வாண்டாக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. தென் வாண்டா கமலா கான் கிட்ட நான் உன்னோட பயங்கர பவர்ஃபுல், ஏன் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிற, சுத்தி பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அங்க ஷாங்ஷி முழுசா ஜாம்பியா மாறிட்டு இருப்பான். ஒக்கோயி கூட சண்டை போட்டு வால்கேரியும் காலி. ஸ்காட்லாங்கோட தலையை கூட விடாம அங்க இருந்த ஜாம்பிஸ் கிளாஸை உடைக்க பார்த்திருக்கோம். ஒரு சைடு நம்ம ஸ்பைடர்மேனை ஹோப் முழுசா முழுங்க பாப்பா. பட் கேட்டி மட்டும் டென்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஜாம்பி பைட்ல இருந்து தப்பிச்சிருப்பா. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாருமே செத்துட்டாங்க. ஆனா நீ நினைச்சா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டு வர முடியும், அதனால உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், என்னோட வந்து சேர்ந்துடுன்னு வாண்டா சொல்ல கமலாக்கு இந்த இடத்துல வேற வழியே இல்ல, வாண்டாவை சூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அவ சூஸ் பண்ண அடுத்த நிமிஷமே வாண்டா அந்த இடத்துல மொத்த பவரையுமே அப்சர்வ் பண்ணி கமலாவோட பிரேஸ்லெட் பவரை யூஸ் பண்ணி தான் பூமியை கவர் பண்ணிருப்பா. தென் கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா கமலா அவளோட வீட்டுல இருப்பாங்க. சோ வாண்டா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட் பிஷப்பையும் ரீரி வில்லியம்ஸும் பார்த்ததுமே அவங்கள கட்டி பிடிச்சி சாவடிக்க பார்த்திருப்பா. தென் 3 பேருமே ஒரு கெஃபேல அவங்களோட ஃபேவரட்டான போபா மில்க் ஷேக்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் கமலா ஒரு வழியா இந்த பூமியை நம்ம எப்படியே காப்பாத்திட்டோம்னு கேட் பிஷப் கிட்ட ரீரி வில்லியம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்ட அந்த 2 பேருமே என்ன ஏதோ வளரிட்டு இருக்கான்னு பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கமலாவோட கிரஷ் வந்திருப்பான். அப்போ கமலா வெச்சக்கன்னு வாங்காம அவனையே பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த இடத்துல ஜாம்பி இருக்க மாதிரி கிளிச் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம கண்ணில் ஏதாவது பிரச்சனையான்ட்டு அவ அகைன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்த்திருப்பா. சேம் அதே மாதிரி ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் கிளிச் வந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி கமலா
கமலாவை யாரோ கூப்பிட்டுருப்பாங்க. அது யாரான்னு பார்த்தா எபிசோட் 1ல ஜாம்பியால இன்ஃபெக்ட் ஆன ரீரி வில்லியம்ஸ். ஆக்சுவலா அவ ஜாம்பி கடிச்சப்பவே அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷனை குத்திருப்பா. அது ஜாம்பி இன்ஃபெக்ஷனை கியூர் பண்ணுது போலங்க. தென் கமலா கான் கிட்ட ரீரி வில்லியம்ஸ், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் அந்த சிக்னலை கிராக் பண்ணிட்டேன். நீ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்ல கமலாக்கா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஷாக்கோடவே ஃபோர்த் வால்ல இருக்கிற நம்மள பார்க்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. பயந்துட்டீங்களா? சரி, என்னடா கிளிஃப்ஹாங்கர்ல முடிச்சிட்டீங்க? இந்த சீசன்லயே ஏற்கனவே அதிக பிளாட் ஹோல்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சீசன் 2 பார்க்கணும். இதுல கிளிஃப்ஹாங்கர்ல வர முடிக்கிறீங்களோ? ஆனா ஆர் ரேட்டட் கண்டென்ட் பயங்கரமா காட்டுறதுக்குன்னு இருக்கிற எல்லாரையும் கொண்டீங்களேடா. இப்ப கமலாவும் ரீரி வில்லியம்ஸும் சேர்ந்து வாண்டா எப்படி தனியா சமாளிக்க போறாங்க நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். பட் இந்த ஆர் ரேட்டட் கண்டென்ட்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை செக் அவுட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த எபிசோட நான் தான் மிஸ் பண்ணிருந்தேன், கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.